ஆகாஷ்வாணி. இந்திய அரசின் வேளாண்மை உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இந்த வருஷம் மகசூல் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. என்ன தம்பி, மண்ணை பரிசோதனை செஞ்சியா? இல்லையானே. முதல்ல உங்க மண்ணை பரிசோதனை செய்யுங்க. பிரதம மந்திரியின் மண் வள அட்டையால நம்ம மண்ணோட தன்மையை தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி எந்த உரம் எவ்வளவு போடணும்னு தெரிஞ்சுக்கலாம். செலவும் குறையும், மகசூலும் கூடும். அட அண்ணே, இது நல்லா இருக்கே. வளமான விவசாயத்துக்கு மண் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியங்கிறீங்க. இப்பவே பக்கத்துல இருக்கிற நம்ம வேளாண்மை துறை அலுவலகத்துக்கு போறேன், மண் பரிசோதனை செய்யறேன், மண் வள அட்டையை வாங்குறேன். நீ கில்லாடிதான் போ. வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு. கிசான் வாணி நிகழ்ச்சியில் இன்று மேன்மையான மேச்சேரி ஆடுகள் சித்திரம். ராமு, அட சொல்லு கண்மணி, என்ன மணி ஆகுது இந்த நேரத்துல ஆடுகளை ஓட்டிட்டு வர? காலையில வெள்ளனாவே சேலம் வரைக்கும் போயிட்டு இப்பதான் வரேன். மாடசாமி கிட்ட ஆடுகளை மேய்க்க சொல்லிட்டு பொழுது இறங்கிருச்சுன்னா அவங்க வீட்லயே செத்த கட்டி வைக்க சொல்லியிருந்தேன். அதான் வந்த கையோட ஆடுகளை நானே இப்ப ஓட்டியாரேன். அக்கா, ஆடுங்கெல்லாம் கத்துற சத்தத்தை பார்த்தா ரொம்ப பசிக்குது போலயே. ஆமா ஆமா, என்ன பண்றது, ரொம்ப நேரம் இருந்துச்சுல்ல. சரி அங்க பாரு, நம்ம வீட்டுக்கு ராமுவும் ஏஞ்சலும் வேகமா போறத பார்த்து மத்த ஆடுகளும் ஓடுது. பார்க்கவே உனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு போலயே. அப்ப உனக்கு சந்தோஷம் இல்லையாக்கும்? இருக்கு இருக்கு. சரி, நான் துணிச்சலா எந்த காரியத்திலயும் இறங்குறேன்னா அதுக்கு காரணமே இந்த ஆடுங்க தான். ஏடிஎம் மாதிரி நினைச்சா கையில ஆயிரக்கணக்கான காசு. அப்படியா? இருக்கண்மணி, இந்த ஆடுகளை பட்டியில கட்டிட்டு வாரேன். ஆமா முத்துலட்சுமி அக்கா, சேலம் வரைக்கும் என்ன சோழி, என்ன திடீர்னு? ஒண்ணும் இல்ல கண்மணி, நம்ம கோபாலகிருஷ்ணன் சாரு சேலத்துல இருக்கிற பொட்டநேரி மேச்சேரி ஆட்டின ஆராய்ச்சி நிலையத்துக்கு போலாம் வான்னு கூப்பிட்டாரு. சரி, நம்மளும் ஆடு வளர்க்குறோமே, போனா ஏதாச்சும் 4 சேதி தெரிஞ்சுக்கலாமே. அதுவும் அங்க ஏக்கர் கணக்குல பண்ண அமைச்சிருக்கிறதா கேள்விப்பட்டேன். அப்படியா? அதையும் சுத்தி பார்க்கலாம்னு. நீ சரியான ஆளுதான்க்கா. போனதுதான் போன. ஒரு வார்த்தை என்கிட்டயும் சொல்லியிருந்தா நானும் வந்திருப்பேன்ல. கூடையே சுத்திரியே செவ்வால. கோச்சுக்காத கண்மணி. சரி சரி, அதான் போனது போயிட்ட. அங்க போய் யார் யாரெல்லாம் பார்த்த, என்ன சேதி? முதல்ல மேச்சேரி ஆட்டின ஆராய்ச்சி நிலைய தலைவர் முனைவர் பி கணபதி ஐயா நிலையத்தோட முக்கியமான நோக்கத்தை பத்தி பேசினார் எங்க கிட்ட. மேச்சேரி ஆடு ஆராய்ச்சி நிலையத்தினுடைய மிக முக்கியமான நோக்கம் மேச்சேரி ஆடுகளை அழிவிலிருந்து பாதுகாத்தலாகும். மேலும் மேச்சேரி ஆடுகளினுடைய பிரீடிங் டிராக்டில் ஆராய்ச்சி நிலையமாக அமைந்துள்ளது. இவ்வாராய்ச்சி நிலையத்தில் ஒரு மையக்கரு மந்தை அமைக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இம்மையக்கரு மந்தையிலிருந்து மேச்சேரி ஆடுகளினுடைய எலைட் ஜேம்பிளாசம், அதாவது மேச்சேரி ஆடுகளினுடைய நல்ல தரமான குட்டிகள் உற்பத்தி செய்யப்பட்டு விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் மத்திய அரசின் உதவியுடன் ஆராய்ச்சி நிலையத்தில் ஒரு திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இத்திட்டத்தின் மூலம் விவசாயிகளுக்கு தேவையான விவசாயிகளுக்கு, அதாவது மேச்சேரி ஆடுகளை வைத்துள்ள விவசாயிகளுக்கு, 20 ஆடுகளுக்கு மேல் வைத்துள்ள விவசாயிகளுக்கு புலிக்கிடாக்கள் வழங்கப்படுகிறது. கிடாக்கள் சிறந்த முறையில் இனப்பெருக்கம் செய்யப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டு விவசாயிகளுக்கு வழங்கப்படுகிறது. இக்கிடாக்கள் மூலம் அவர்கள் தங்களுடைய ஆட்டுப்பட்டியலை மேம்படுத்தி நல்ல குட்டிகளை பெற இயலும். ஒவ்வொரு வருடம் அல்லது 2 வருடங்களுக்கு ஒரு முறை கிடாக்கள் பண்ணையாளர்களுடைய பட்டியலையோ அல்லது பண்ணையாளர்களுடைய பட்டியலிலிருந்து இங்கு பராமரிக்கப்படும் மையக்கரு மந்தைக்கு மாற்றம் செய்யப்பட்டு புது புலிக்கிடாக்கள் ஆடுகளுடைய பட்டியலுக்கு வழங்கப்படுகின்றது. மேலும் இத்திட்டத்தின் மூலம் திட்டத்தில் பங்கு பெற்றுள்ள ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் ஒவ்வொரு 6 மாதத்திற்கு ஒரு முறை அந்த பருவத்திற்கு ஏற்ற தடுப்பூசிகள் மற்றும் குடற்புழு நீக்க மருந்துகள் இலவசமாக வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் பண்ணையில் ஏற்படும் மருத்துவ செலவுகள் அல்லது மருத்துவ தேவைகளுக்கு பண்ணையானது பண்ணையாளர்களுக்கு உதவி செய்கிறது. மேலும் இப்பண்ணையில் பண்ணையாளர்களுக்கு ஆடுகள் மதிப்பு கூட்டுதல், அதாவது ஆட்டுக்குட்டிகளை கொழுக்க செய்து விற்பனை செய்வது, அதாவது ஃபேட்டனிங் ஆஃப் ரேம் லேம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பாத்தீங்கன்னா கரியாட்டுக்குட்டிகள். மேச்சேரி ஆடு வளர்ப்போர் மற்ற ஆடு வளர்ப்போர் என்ன பண்றாங்கன்னா, அவங்க வீனிங் பண்ணோன்னே, அதாவது ஆட்டை குட்டிகளை தாயிலிருந்து பிரிஞ்சோடனே விற்பனை செய்யறாங்க. இது பாத்தீங்கன்னா 2 to 3,000 தான் அவங்களுக்கு வருமான வாய்ப்புகளை கொடுக்குது. இந்த ஃபேட்டனிங் முறையில பண்ணும்போது ஒரு 3 மாசம் மட்டும் அவங்க இடத்துலயே வச்சு வளர்த்துனாங்கன்னா
அவங்களுக்கு வந்து விவசாயிகளுக்கு வந்து ஒரு ஆட்டுக்குட்டிகள் வந்து ஒரு 8 to 10,000 வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இதற்கான பயிற்சிகள் அளிக்கப்படுது. அதற்காகவே தனியாக ஒரு அலகு வைத்து விவசாயிகளுக்கு, அதாவது அவங்க வந்து நடக்கிறத வந்து பார்த்தாங்கன்னா தான் அவங்களுக்கு வந்து நம்பிக்கை ஏற்படுங்கிறதுக்கோசரம் ஒரு ஃபேட்டனிங் யூனிட் இங்கே வந்து மேச்சேரி ஆடு ஆராய்ச்சி நிலையத்தை வச்சு பராமரிக்கப்பட்டு வருகிறது. விவசாயிகளுக்கு வேற தேவையான எல்லா தொழில்நுட்ப ஆலோசனைகளும் மேச்சேரி ஆடு ஆராய்ச்சி நிலையம் தேவைக்கேற்ப வழங்குகிறது. இந்த பண்ணையில் மையக்கரு மந்தை அமைந்துள்ளது. மையக்கரு மந்தைக்கு தேவையான தீவனங்கள் இப்பண்ணையிலேயே உற்பத்தி செய்யப்படுகின்றன. இப்பண்ணையில் ஆடுகளுக்கு தேவையான ஆடுகள் உண்ணக்கூடிய தீவன மரங்கள் பயிர் செய்யப்பட்டு தீவன மேய்ச்சல் தரையானது உருவாக்கப்பட்டுள்ளது. இம்மேய்ச்சல் தரையில் பகல் நேரங்களில் ஆடுகள் மேய்வதற்கும் மேய்ச்சல் தரையில் மர இலைகளை தீவனமாக மாற்றுவதற்கான பயிற்சிகளும் வழங்கப்படுகிறது. தேவையான விவசாயிகள் மேச்சேரி ஆடு ஆராய்ச்சி நிலையத்தை அணுகி இங்குள்ள மேய்ச்சல் தரை, எவ்வாறு ஆடுகளுக்கு தீவனம் அளிப்பது, புதுமையான மேய்ச்சல் தீவனங்களை உற்பத்தி செய்யும் முறைகளையும் அறிந்து கொள்ளலாம். மேலும் இந்த ஆராய்ச்சி நிலையமானது கான்சென்ட்ரேட்டட் ஃபீட், அதாவது அடர் தீவனம் தயாரிக்கும் முறைகள், அடர் தீவனத்தில் என்னென்ன பொருட்கள் வந்து நாம் வந்து சேர்க்க வேண்டும், ஆடுகளுக்கு தேவையான பொருட்கள் என்ன, ஆடுகளுக்கு தேவையான சக்திகள் என்ன என்பதை பற்றியும் இந்த விரிவான ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதன் மூலம் கிடைக்கும் ஆராய்ச்சி முடிவுகளை கொண்டு விவசாயிகளுக்கு அவர்களுடைய வீட்டில் உள்ள பொருட்களையே எவ்வாறு நம்ம ஆடுகளுக்கான தீவனமாக மாற்றுவது என்பதை பற்றியான அறிவுரைகளையும் ஆராய்ச்சி நிலையம் வழங்கி வருகிறது. மேலும் ஆடுகளுக்கு ஏற்படப்படும் நோய்கள், புதிதாக ஏற்படப்படும் குடற்புழு தொற்று, அதை பற்றியான ஆராய்ச்சிகளும் ஆராய்ச்சி நிலையத்தில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஆடு வளர்ப்போர் அவர்களுக்கு தேவையான சந்தேகங்கள் அல்லது ஆடுகளுக்கு ஏற்படும் நோய்களுடைய நோய்கொறிகளை வைத்து ஆராய்ச்சி நிலையத்தை அணுகி அதன் மூலம் அவர்களுக்கு தேவையான ஆலோசனைகளை பெறலாம். மேச்சேரி ஆடு ஆராய்ச்சி நிலையத்தில் மேச்சேரி ஆடுகள் வைத்து பராமரிப்பது போல் சேலம் கருப்பு ஆடுகளும் வைத்து பராமரிக்கப்படுகின்றது. சேலம் கருப்பு என்பது சேலம் மாவட்டத்தை, அதாவது பிரிக்கப்படாத சேலம் மாவட்டத்தை பிறப்பிடமாக கொண்ட ஒரு இனமாகும். இது மேச்சேரி ஆடுகள் என்பது செம்மறி ஆட்டு இனத்தைச் சேர்ந்தது. சேலம் கருப்பு என்பது வெள்ளாட்டு இனத்தைச் சேர்ந்தது. கருப்பு நிறத்தில் உள்ள வெள்ளாடுகள், அதாவது சேலம் மாவட்டத்தில் உள்ள கருப்பு நிறத்தில் உள்ள ஆடுகள், வெள்ளாடுகள் வந்து சேலம் கருப்பு ஆடுகள் என்று அழைக்கப்படுகிறது. இதற்கான சந்தை தேவை மிக அதிகமாக உள்ளது. எனவே வந்து ஒரு மையக்கரு வந்து ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் விவசாயிகளுக்கு தேவையான குட்டிகள் வழங்கப்படும். மேலும் குட்டிகளுக்கு தேவையான நல்ல உயர் மரபியல் குணங்களை கொண்ட குட்டிகள் உற்பத்தி செய்து வழங்கப்படும். மேலும் விவசாயிகளுக்கு சேலம் கருப்பு ஆடுகள் வளர்ப்பதற்கு தேவையான தொழில்நுட்ப ஆலோசனைகள் மற்றும் அவர்களுடைய சந்தேகங்களுக்கு தேவையான தீர்வுகளும் மேச்சேரி ஆடு ஆராய்ச்சி நிலையத்தில் நீங்கள் அணுகி பெற்றிருக்கிறீர்கள். முத்துலட்சுமி அக்கா, ஆட்டுப்பட்டிகளோட தரத்தை மேம்படுத்தி பண்ணையாளர்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுக்கு எல்லாம் செய்யறாங்களே. ஆமா, மொத்தத்துல மேச்சேரி ஆட்டினங்களை அழிவில் இருந்து பாதுகாக்கிறது தான் முக்கியமான விஷயம் இங்க. நானும் தான் கேட்டனே. அதோட வருமானத்தை பல மடங்காக்குற வழிமுறைகள், ஆலோசனைகள் எல்லாம் கொடுத்து நிறைய தொழில் முனைவோர்களை உருவாக்கி இருக்காங்களாமே. என்னக்கா சொல்ற நீ? அட ஆமா. சரி, சார் அடுத்து யார பார்த்து பேசினாரு? இந்த நிலையத்தோட உதவி பேராசிரியர் சங்கர் சாரதான். ஓ சார், வணக்கங்க சார். வணக்கம் சார். இந்த மேச்சேரி ஆடு ஆராய்ச்சி நிலையம், இதில் உங்களோட அனுபவம் கிட்டத்தட்ட இப்போ ஒரு 13 வருஷமா இந்த ஆராய்ச்சி நிலையத்தில் இருக்கீங்க. உங்களோட அனுபவங்கள் எப்படி இருக்குங்க சார்? ஒரு ஆராய்ச்சியாளராக இங்கே இருக்கிறதுலையும் ஒரு பேராசிரியராக இருப்பதுலையும், ஏன்னா இது ஒரு வித்தியாசமான ஒரு இடம். நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, விவசாயிகளோட பங்கு பெற்று அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நேரடியாக ஒரு கலா அனுபவமாக இது ஒரு தொழில் முனைவோராக செய்யவங்களோட பேசுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இது மாதிரியான ஒரு பன்முகத்தன்மை நிறைந்த ஒரு இடத்துல பணியாற்றுறீங்க. உங்கள் அனுபவத்தை சொல்லுங்கள் சார். நான் வந்து கடந்த 13 ஆண்டுகளாக மேச்சேரி ஆடு ஆராய்ச்சி உதவி பேராசிரியராக இருக்கேன். ஜாயின் பண்ணது 2012 வந்து ஜாயின் பண்ணேங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆடுகளை பற்றி எனக்கு ஆராய்ச்சி பூர்வமான மட்டும்தான் அதிகமாக தெரியும். விவசாய பெருமக்களை பற்றியோ இல்லை மற்ற என்டர்பிரினர்ஷிப் தொழில் முனைவோர்கள் பற்றியோ பார்த்தீங்கன்னா அதிகமாக தெரியாது. ஆனால் இந்த கடந்த 13 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா தொழில் முனைவோர்களையும் அதிகமாக பண்ண மூலமாக உருவாகி இருக்கும். அதே மாதிரி நிறையா விவசாய பெருமக்களுக்கு வந்து ஆலோசனை சொல்லி நல்லா பண்ண மாதிரி பண்ணியிருக்கோம். இந்த பண்ணை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 165 ஏக்கர் நிலம் கொண்டதுங்க. இதில் வந்து 500க்கும் மேற்பட்ட பெட்டையாடுகள் இருக்கும். அதுக்கப்புறம் கெடாக்களும் இருக்கும். மொத்தம் ஒரு 700 to 800 ஆடுகள் வந்து எப்பயுமே வருஷம் ஃபுல்லாக இருக்குங்க. இங்கே முக்கியமாக விவசாயிகளுக்கு வந்து நாங்கள் குட்டிகளை விற்கிறோம். ஒவ்வொரு தடவையும் குட்டி விற்கக்குள்ளே பார்த்திங்கன்னா புக் பண்ணி தான் விற்போம். ஒரு கெடா ஒரு பெட்டை குட்டி வந்து நம்ம புக் பண்ணி வாங்கிட்டு போகலாங்க.
பண்ணை மூலமாக குட்டி வாங்கக்குள்ள நமக்கு என்ன பெனிஃபிட்னா தடுப்பூசிகள் எல்லாமே தேவையான தடுப்பூசிகள் பருவத்துக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக போட்டதுனால நோய் எதிர்ப்பு தன்மை வந்து இந்த குட்டிகளுக்கு அதிகமாக இருக்கும். இப்போ நீங்கள் சந்தையிலையோ இல்லை வெளியோ வாங்கக்குள்ள பார்த்தீங்கன்னா தடுப்பூசிகள் வந்து தாயாடுகளுக்கு அதிகம் போட்டிருக்க மாட்டாங்க. அதனால் நோய் வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும். இதே எங்கள் இதில் வந்து வாங்கக்குள்ள உங்களுக்கு வந்து அந்த நோய் வர வாய்ப்புகள் கம்மி. இந்த பண்ணையில் இன்னும் என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதாவது மரங்கள், ஆடுகளுக்கு தேவையான மரத்தீவனங்கள், அதுக்கப்புறம் புல் தரைகள். ஆடுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ குரங்காடு புல் தரைன்னு சொல்லுவாங்க. முக்கியமாக கரூர் பகுதியில் வந்து இது மிகச்சிறப்பு வாய்ந்தது குரங்காடு புல் தரைன்னு. அந்த வகையான புல் தரைகள்லாம் வந்து நாங்கள் இந்த பண்ணையில் உருவாக்கியிருக்கோம். அதாவது இந்த பண்ணையை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா இனப்பெருக்க ஆடுகளை எப்படி வளர்க்கலான்னு கற்றுக்கலாம் வந்தோம்னா, அதே மாதிரி இறைச்சிக்கான ஆடு கெட்டாக்குட்டியும் எப்படி வளர்க்கலான்னு கற்றுக்கலாம். அதே மாதிரி பெட்டைக்குட்டி மட்டும் வாங்கி தனியாக நம்ம எப்படி வருமானம் காணலாம் அப்படின்னு வந்து ஒரு செம்மறி ஆட்டை பற்றி A to Z வர தெரியணும் அப்படின்னா இந்த பண்ணையில் வந்தோம்னா எல்லாமே கற்றுக்கலாம். பொதுவாங்க சார், இதோட முக்கியமான நோக்கம் வந்து இந்த மேச்சேரி ஆடுகளை வந்து பிரபலப்படுத்துறது அப்படிங்கிறது. இப்போ இந்த மேச்சேரி ஆடுகளை பொறுத்த வரைக்கும், இந்த செம்மறி ஆடுகளை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த பகுதிகள், அதாவது நம்ம தமிழ்நாட்டில் எந்தெந்த மாவட்டங்களில் வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இதை பண்ணையாளர்கள் வளர்க்கணும்னா என்னென்ன முறைகளில் வளர்க்கலாம்? இப்போ நீங்கள் 2-3 முறைகள் சொன்னீங்க. அதில் என்னென்ன மாதிரியான முறைகளில் வளர்க்குறதுக்கு இந்த மேச்சேரி இன ஆடுகள் வந்து பொருத்தமானதாக இருக்கும், அதை சொல்லிடுங்க. இப்போ தமிழ்நாட்டில் செம்மறி ஆடு இனங்கள், வெள்ளாட்டு இனங்கள்னு 2 இனங்கள் இருக்குது. ஆட்டு இனத்தில் வெள்ளாட்டு இனங்களில் அங்கீகரிக்கப்பட்ட இனங்கள் வந்து 3 இனங்கள் இருக்குது. சேலம் கருப்பு, கன்னி ஆடு, கொடியாடு. செம்மறி ஆட்டு இனங்களை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா 10 இனங்கள் இருக்குது. அந்த 10 இனங்களில் பெரும்பாலுமான இடம் முதலிடத்தை பிடிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மேச்சேரி செம்மறி ஆட்டு இனம். இது மொத்த ஆடுகளின் எண்ணிக்கையில் 20% வந்து இந்த ஒரே ஒரு ஆடு மட்டும் முடிக்குது. குறைஞ்சபட்சம் 6 to 7 டிஸ்ட்ரிக்டில் வந்து, அதாவது நாமக்கல், சேலம் மாவட்டம், கரூர், தருமபுரி, திருச்சி, சமயபுரம் இந்த சைடுகள்லாம் இருக்குது. இந்தாண்ட திருப்பூர், கோயம்புத்தூர் போகிற வரையுமே இந்த ஆடுகளை வந்து அதிகமாக வளரும். ஒரு 7 to 8 மாவட்டங்களில் அதிகமாக வளர்க்கப்படக்கூடிய ஆடுகள் தான் இந்த மேச்சேரி ஆடுகள். இது வந்து இறைச்சிக்கு உகந்த ஆடு. மற்ற ஆடுகளை காட்டிலும் இறைச்சிக்கு பெரும்பாலும் இது வந்து வளர்க்கப்படுகிறது. இதில் வந்து நிறைய பேர் வந்து நிலத்திலேயே ஆடுகளை வச்சு வளர்க்குறாங்க. அதுவும் வளர்க்கலாம். இல்லைன்னா பறன் மேலே போட்டு ஆடு வளர்க்குறாங்க. அதுவாகவும் வளர்க்கலாம். ஆனால் பறன் மேல் ஆடு வளர்க்க வர்றது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இறைச்சிக்கான ஆடு வளர்க்கக்குள்ள மட்டும் பறன் மேல் ஆடு பண்ணை போடணும். அதிலும் முதலில் குட்டியை வாங்கிட்டு வந்தோடனே பறன் போடுவாமல் கீழே வளர்த்திட்டு கொஞ்ச நாள் கழித்து பறனில் வளர்த்தோம்னா பரவாயில்ல. பறனில் வந்து பெரும்பாலும் நோய் தொற்று வராதுன்னு ஆனால் சொல்லுவாங்க. ஆனால் வந்து நோய் தொற்று உள்ள ஆடுகள் பறனில் அதிகமாக நம்ம வளர்க்க ஆரம்பித்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து நோய் தொற்றுகள் அதிகமாக வாய்ப்புகளும் இருக்குது. அதனால் அப்பப்போ பறனை வந்து ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்கு ஒவ்வொரு தடவையும் நம்ம கிருமி நாசினி கொண்டு சுத்தம் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்புறம் வந்து ஃப்ளேம் கன், அதாவது நெருப்பு தெளிப்பானை வச்சு தீப்பிடிக்காத இடங்கள்லாம் வந்து நம்ம சுத்தம் பண்ணிட்டு இருந்தோம்னா அதில் வந்து இந்த ஒட்டுண்ணிகளோட முட்டைகளோட லைஃப் சைக்கிளை வந்து நம்ம குறைக்கலாம். அதனால் வந்து ஒட்டுண்ணிகளோட தாக்கத்தை வந்து பெரும்பாலும் குறைக்கலாம். ஏன்னா இந்த ஆடு உற்பத்தியில் வந்து ஒட்டுண்ணியோட முக்கியத்துவம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒட்டுண்ணியை மட்டும் நம்ம அக உண்ணி புற உண்ணி 2ஐயும் ஒழிச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வெயிட் வந்து ஒரு மாதத்தில் வந்து நல்ல வெயிட்டே வந்துடும். 4 கிலோ 5 கிலோ 6 கிலோ எதுனாலுமே நம்ம வந்து வெயிட் எடுக்கலாம். முக்கியமான காரணம் இந்த ஒட்டுண்ணிகள் தான். அதை கண்டிப்பாக வந்து பறன்மேல் ஆடு வளர்க்கக்குள்ளேயோ இல்லை கீழே வளர்த்தணுமானாலும் நம்ம ஒரே இடத்துல ஆடை வளர்க்கக்கூடாது. கீழே வளர்க்குள்ளேயும் மாற்றி மாற்றி நம்ம இடத்த மாற்றி நம்ம பண்ணக்குள்ள இந்த ஒட்டுண்ணியோட தாக்கத்தை வந்து குறைச்சிடலாம். ஏன்னா ஒரு இடத்துலையே நீங்கள் தொடர்ந்து பண்ணையை வச்சுட்டுக்குள்ள அந்த ஒட்டுண்ணிகள் தாக்கம் அந்த இடத்துல அதிகமாகிடும். அப்போ வந்து அதை வெளியே கொண்டு போகும், வேறு இடத்துல மாற்றி பண்ணையை பக்கமாக வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒட்டுண்ணியோட தாக்கம் குறையும். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு குறுகிய கால பயிர் சாகுபடி, அறுவடைக்கு பிந்தைய செயல்பாடுகள், சந்தைப்படுத்துவது மற்றும் பண்ணை சாராத நடவடிக்கைகளுக்கான முதலீட்டு கடன் உள்ளிட்ட பல்வேறு வேளாண் தேவைகளுக்கு விவசாயிகளுக்கு போதுமான மற்றும் சரியான நேரத்தில் கடன் கிடைப்பதை உறுதி செய்ய வகை செய்கிறது. அருகிலுள்ள தேசியமயமாக்கப்பட்ட வங்கி அல்லது கூட்டுறவு வங்கி கிளைகளை தொடர்பு கொண்டு பயன்பெறலாம். பிரதம மந்திரியின் பயிர் காப்பீட்டு திட்டம் இப்போது உங்கள் கையில். காப்பீடு செய்யும் விவசாயிகளின் வீட்டிற்கே பாலிசியை கொண்டு வருவதற்காக பயிர் காப்பீட்டு பாலிசி விநியோக திட்டத்தை தொடங்கினோம். வானிலையால் பாதிக்கப்படும் போதெல்லாம் இத்திட்டம் எப்பொழுதும் பொருளாதார பாதுகாப்பை வழங்கும். மழையோ புயலோ இனி கவலை வேண்டாம். இக்காப்பீட்டு திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகள் பயிர்களை காப்பீடு செய்து பாதுகாப்பாக விவசாயம் செய்யுங்கள். வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு. கண்மணி, காசில்லன்னு புலம்புறவங்க பேசாம ஆடு வளர்த்தா ஆளாயிடலாம்ல. நீ யார சொல்ற? வண்ணத்தான். ஆட போக்கா, இருக்கிற விவசாய வேலையவே என்னால பார்க்க முடியல, இதுல ஆடு வேற. ஆட என்ன நீ
ஒரு கல்லுல 2 மாங்காய், ஏன் 3 மாங்காய் அடிக்கணும் கண்மணி, 3 மாங்காய் அடிக்கணும். காமெடி பண்ணாதக்கா, நான் 4 கல் போட்டா கூட ஒரு மாங்காய் உழுவ மாட்டுது. பழமொழி சொல்லுவாங்களே, ஆடு மேய்ச்ச மாதிரியும் இருக்கணும், அண்ணனுக்கு பொண்ணு பார்த்த மாதிரியும் இருக்கணும், அந்த மாதிரி செயல் இருக்கணும். நீ என்ன சொல்ல வரன்னு புரியுது. அத உடுக்கா, மேச்சேரியில வேற யார பாத்தீங்க அத சொல்லு. கால்நடை மருத்துவர் டாக்டர் ராம்குமார் அவங்கள பார்த்து பேசினாரு நம்ம சார். சார் வணக்கம். வணக்கம் சார். நிலையத்தோட செயல்பாடுகள் விவசாயிகளுக்கு இது குறிப்பாக இந்த ஆடு வளர்த்துட்டு இருக்க பண்ணையாளருக்கு என்ன மாதிரியான ஆலோசனைகள்லாம் இங்கே கிடைக்குதுங்க சார், அதை பற்றி சொல்லுங்கள். இந்த மேச்சேரி ஆடு ஆராய்ச்சி நிலையம் 1978 ஆரம்பிக்கப்பட்டதுங்க சார். இது வந்து தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு அங்கமாக இருக்குங்க. இந்த ஆராய்ச்சி நிலையம் வந்து சுமார் ஒரு 170 ஏக்கர் பரப்பளவில் அமைஞ்சிருக்குங்க. இங்கே மெயினாக நம்ம பண்ணுற ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னாக்கா, மேச்சேரி இன செம்மறியாடுகளை நம்ம வந்து வளர்த்துட்ருக்குறோம். இந்த செம்மறியாடுகளிலிருந்து வரக்கூடிய தரமான, அதாவது ஜெனட்டிக்கலி சுப்பீரியர்னு சொல்லுவாங்க, மரபணு மேம்படுத்தப்பட்ட அல்லது தரமான மரபணுக்களை கொண்ட ஆண் ஆடுகளை இங்கே வந்து மேச்சேரி பட்டை ஆடுகளை வச்சுருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு வந்து நம்ம பொலிக்காக கொடுக்குறோம் சார். கொடுத்து விவசாயிகளுடைய பட்டியலில் இருக்கக்கூடிய மரபணு வந்து தரத்தை உயர்த்துகிறோம். ஸோ அதுதான் எங்கள் மெயின் அப்ஜெக்டிவ் சார். அது இல்லாமல் மீதி இருக்கக்கூடிய சர்ப்ளஸாக இருக்கக்கூடிய குட்டிகளை வந்து ஒரு விவசாயிக்கு ஒரு ஆண் ஒரு பெண் குட்டிகளை வந்து 3 மாதம் வயசில் நம்ம விலைக்கு கொடுக்குறோம். இது ஒரு ஆக்டிவிட்டி சார். அப்புறம் விவசாயிகளுக்கு வந்து வருடம் முழுக்க இங்கே பயிற்சிகள் நடக்குதுங்க. என்ன மாதிரியான பயிற்சிகள்? ஆடு வளர்ப்பதற்குண்டான தீவன மேலாண்மை, நோய் மேலாண்மை, எப்படி ஆடுகளை வாங்குவது, எப்படி வந்து வங்கிகளை அணுகி கடன் பெறுவது எப்படி போன்ற ஒரு காம்ப்ரிஹென்சிவ் ட்ரைனிங் நம்ம அங்கே கொடுத்துட்ருக்குறோம் சார். அது இல்லாமல் விவசாயிகள் வந்து தினந்தோறும் எப்போ வேணாலும் வந்து நம்ம பண்ணையை பார்வையிட்டு இங்கே நடக்கக்கூடிய அன்றாட பணிகளை எல்லாம் பார்த்து பண்ணையில் ஏற்படக்கூடிய சந்தேகங்கள்லாம் அவங்க தீர்த்துட்டு போகலாம் சார். சரி, இப்போ இங்கே ஒரு விவசாயி வந்தாருன்னா அவர் பார்க்கறதுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்குங்க சார்? அவர் என்ன விஷயங்கள்ல இங்கே வந்து பார்வையிட்டு அவரோட அனுபவத்துக்கு தெரிஞ்சுக்க முடியுங்க சார்? சார், இங்கே 500 ஆடுகள், தாய் ஆடுகள் இருக்குங்க சார். இந்த ஆடுகளுக்கு எப்படி நம்ம வந்து தீவனம் கொடுக்குறோம், அடர் தீவனம் எப்படி கொடுக்குறோம், பசுந்தீவனம் எப்படி கொடுக்குறோம், உலர் தீவனம் எப்படி கொடுக்குறோம், அப்புறம் வந்து நோய் மேலாண்மை தடுப்பூசிகள்லாம் எப்படி போடுறோம், ஆண்டுக்கு 4 முறை வந்து குடற்புழு நீக்கம் செய்கிறோம். ஸோ அந்த குடற்புழு நீக்க முறைகள் என்ன, அப்புறம் கொட்டகை வந்து எப்படி வந்து அவங்க தூய்மையாக வச்சுக்கணும், கொட்டகை எப்படி எந்த ஓரியன்டேஷனில் அவங்க அமைக்கணும். ஸோ இது கால்நடை வளர்ப்பு சம்மந்தமான அனைத்து விஷயங்களும் அவங்க தெரிஞ்சுட்டு போகலாம். குறிப்பாக வெற்றிகரமான ஒரு பண்ணையாளராக வர்றதுக்கு இந்த பதிவேடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து நம்ம ஆராய்ச்சி நிலையத்தை வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா? அவங்க எப்படி ஒரு பதிவேடு பராமரிக்கலாம், ஆடுகள் குறித்த தகவலை? ஏன்னா நீங்களும் ஒரு பெரிய எண்ணிக்கையிலான ஆடுகளை வச்சு பராமரிக்கிறீங்க. எந்த ஆடு எங்கே இருக்குன்றது நமக்கு நேரடியாக உடனே பார்த்தா தெரியாது. ஆனால் பதிவேடில் அது குறித்த குறிப்புகள் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது அந்த பதிவேடு குறித்து அவங்களுக்கு என்னென்ன தகவல் இங்கே கிடைக்கும் சார்? நிச்சயமா சார். பதிவேடு பராமரிப்பு என்பது ஒரு பண்ணையை வெற்றிகரமாக நடத்தி செல்வதற்கு முக்கியமான விஷயம் தான் சார். இப்போ ஆடுகளில் வந்து நம்ம ஒவ்வொரு ஆடு பிறக்கும் பொழுதும் பிறப்பு எடை போடுறோம். நம்ம இப்போ குட்டி ஈன்ற அன்னைக்கே போடுவோம். அது வந்து 2.7 கிலோ, 2.5 கிலோ, 2.2 கிலோ அந்த மாதிரி ஆவரேஜாக வந்துட்டு இருக்கோம் சார். இப்போ அந்த பதிவேடுகளை மெயின்டைன் பண்ணக்கூடிய முக்கியம் என்னன்னா, ஒரு சில தாய் ஆடுகளில் இருந்து பெரும்பாலும் உடல் எடை அதிகமாக இருக்கக்கூடிய குட்டியே போடும். அந்த மாதிரி தாயாடுகளில் இருந்து வரக்கூடிய குட்டிகளை நம்ம அடுத்த இனப்பெருக்கத்துக்கு வச்சுக்கணும். ஸோ ஒரு சில தாயாடுகள்ல இருந்து ட்வின்ஸ்ன்னு சொல்லுவோம். செம்மறியாட்டில் பொதுவாக ஒரு ஈத்துக்கு ஒரு குட்டி தான் போடும். ஒரு சில ஆட்டில் வந்து இரட்டை குட்டிகள் போடும். ஸோ அந்த மாதிரி ஆட்டில் இருந்து வரக்கூடிய பெண் ஆடுகளையும் பெண் குட்டிகளை நம்ம வந்து அடுத்த தாயாக்குவதற்கு நம்ம ரீட்டைன் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பண்ணணும்னாக்கா நம்மகிட்ட ரிஜிஸ்டர் வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப அவசியம். இங்கே இருக்க ரிஜிஸ்டர் அவங்க எப்படி பார்த்து பயன்படுத்தலாம் சார்? இங்கே 1978 இன்றைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய ரிஜிஸ்டர்ஸை நம்ம வந்து இதில் வச்சுருக்கிறோம், டிஜிட்டல் ஃபார்மில் வச்சுருக்கிறோம். இப்போ ரீசெண்டாக இருக்கக்கூடிய ரிஜிஸ்டர் வந்து ரிஜிஸ்டராகவும் இருக்குது, டிஜிட்டல் ஃபார்ம்லேயும் இருக்குது. அவங்க வந்து பார்த்து ஸோ உடல் எடை வந்து இப்போ நம்ம 1990களில் 80களெல்லாம் வந்து ஒன்லி ஃப்ரீ ரேஞ்சில் தான் நம்ம வந்து ஆடுகளை மேய்ச்சிருக்கிறோம். மேய்ச்சலுக்கு போகும், ஈவினிங் வந்து கொஞ்சமாக கலப்பு தீவனம் கொடுத்து நம்ம கொட்டிலில் அடைச்சிருவோம். ஸோ அப்போல்லாம் பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு ஒரு ஆடு 50 கிராம் தான் வெயிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனால் இப்போ வந்து நம்ம நவீன தொழில்நுட்பங்கள்லாம் நம்ம அறிமுகப்படுத்தி கலப்பு தீவனங்களை அதிகமாக கொடுப்பதன் மூலமாக ஒரு நாளைக்கு ஒரு செம்மறி ஆடு சுமார் 180 200 கிராம் வரைக்கும் கூட இன்க்ரீஸ் ஆகுது சார். வெயிட் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதெல்லாம் வந்து அவங்க ரிஜிஸ்டர் பார்க்கும்பொழுது அது எப்படி எவால்வ் ஆச்சு, நவீன தொழில்நுட்பத்தின் மூலமாக அது எப்படி சாத்தியமாக இருக்கிறதுன்னு சொல்லி அவங்க சான்று பூர்வமாக தெரிஞ்சுக்கலாம். சரிங்க சார். இப்போது செம்மறி ஆடுகளை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் என்னென்ன ரகங்கள் இருக்குங்க சார்? மேச்சேரி எந்த அளவுக்கு தனித்துவமான ஒரு இனம் இருக்குது? தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் 10 இனங்கள் இருக்குது சார். சென்னை சிகப்பு, கீழக்கரைச்சல், வேம்பூர்,
இந்த மாதிரி ஒரு 10 இனங்கள் இருக்கு. இந்த 10 இனங்கள்ல சிறந்த ஒரு மீட் பிரீடு, டெலிசியஸ் மீட் அப்படின்னு சொன்னாக்கா மேச்சேரி மீட்டு தான் சார். ஸோ இது வந்து ஒரு தமிழ்நாடு பிரீட்ல இதுதான் நம்பர் 1 பிரீடு சார். அதாவது இந்த இறைச்சியை பொறுத்த வரைக்கும் செம்மறியாட்டு இறைச்சியை தான் நம்ம மட்டன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். வெள்ளாட்டு இறைச்சியை வந்து சவான் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். நம்ம பொதுவாக மட்டன் வந்து வெள்ளாட்டு இறைச்சி சேர்த்து தான் சொல்கிறோம் வழக்கத்தில். பட் ஆனால் அப்படி இருக்கும்பொழுது இந்த இறைச்சிக்கு வந்து எந்த மாதிரியான வரவேற்பு, என்ன மாதிரியான உணவுகள் செய்வதற்கு இதற்கான வரவேற்பு இருக்குங்க சார்? இப்போ முன்னாடி இருந்த அதே வரவேற்பு இப்பயும் இருக்குங்களா இந்த மேச்சேரி இனத்தை பொறுத்த வரைக்கும்? மேச்சேரி இன செம்மறியாடுகளுக்கான வரவேற்பு நாளுக்கு நாள் கூடி தான் சார் வருது. இப்போ வந்து பார்த்தோம்னா இதில் வந்து ஃபேட் அதிகமாக இருக்கும். கறியில் வந்து பிட்வீன் ஃபைபர்ஸ், அந்த தசை நார்களுக்கு இடையில் கொழுப்பு இருக்கும். ஸோ அது வந்து பிரியாணி போன்ற உணவுகளுக்கு இது ரொம்ப விரும்பி வாங்கக்கூடிய ஒரு கறியாக இருக்குது. இப்போ சமீப காலமாக பார்த்தோம்னா இப்போ ரீசெண்டாக உணவு மூலமாக நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய கொழுப்பு அனைத்தும் நம்ம உடம்புல கொழுப்பாக மாறுறதில்ல அப்படின்ற ஒரு புரிதல் மக்களுக்கு ஏற்பட்டதுனால கொழுப்பின் மீது இருக்கக்கூடிய ஒரு பயம் நீங்கி நிறைய பேர் இப்போ வந்து செம்மறியாட்டு கறி விரும்பி சாப்பிட்றாங்க சார். சார் அது நீங்கள் இன்னொரு விஷயம் சொன்னீங்க, விவசாயிகளுக்கு 2 குட்டி வரைக்கும் அதிகபட்சம் கொடுப்போம் அப்படின்னு. ஒரு கெடா குட்டி, ஒரு பெட்டை குட்டி கொடுக்குறோம் அப்படின்னு. 3 வயசு குட்டி இந்த மாதிரி கொடுப்பீங்க. கொடுக்கும் பொழுது ஒரு உயிர் எடை எவ்வளோன்னு சொல்லி கொடுக்குறீங்க சார்? அவங்க அதை பதிவு பண்ணி வைக்கணும்னா என்னென்ன பண்ணணும் அதையும் சார்? ஆண் குட்டிகள் வந்து 1 கிலோ 450 ரூபா விலையிலும், பெண் குட்டிகள் வந்து 1 கிலோ 400 ரூபாய் விலையிலும் வந்து இப்போ இந்த வருஷம் கொடுத்துட்ருக்கோம் சார். இது ரேட்டு வந்து ஒவ்வொரு வருஷமும் ரிவைஸ் ஆகிட்டே இருக்கும் சார். இப்போ இந்த ஆண்டு வந்து ஆண் 450, பெண் வந்து 400 ரூபாங்க சார். விவசாயிகள் வந்து இப்போ இங்கே குட்டிகள் 2 வருஷத்துக்கு 3 தடவை குட்டி போடுற மாதிரி தான் சார் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த குட்டி ஒரு 3 மாதம் அடைகிற சமயத்தில் ஒரு நாளைக்கு விளம்பரம் கொடுப்போம். அந்த விளம்பரத்தை பார்த்து விவசாயிகள் வந்து இங்கே இருக்கக்கூடிய லேண்ட்லைன் நம்பரில் ஃபோன் பண்ணி அவங்க புக் பண்ணுவாங்க சார். நன்றிங்க சார். நன்றிங்க சார். ஏக்கா, ஆடு வளர்க்குறவங்களுக்கு என்னென்ன வாய்ப்புகளை உருவாக்கி தர முடியுமோ அதுக்கான செயல்பாடுகளை தீவிரமா செய்யறாங்க. அப்போ நிச்சயமா நிறைய பண்ணையாளர்கள் பயனடைஞ்சிருப்பாங்கல்ல? ஆமா ஆமா, கிட்டத்தட்ட 4-5 வருஷமா இந்த நிலையத்தோட தொடர்புல இருக்கிற மோட்டூர் போலூர் கிராமத்தை சேர்ந்த ராமச்சந்திரன் விவசாய பார்த்து நம்ம சார் பேசினாங்களே. மேச்சேரியில் அமைஞ்சிருக்கிற ஆடு ஆராய்ச்சி நிலையத்துக்கு நீங்கள் எத்தனை வருஷமா வந்துட்டு இருக்கீங்க? நான் இப்போ ஒரு 4-5 வருடங்களாக வரேங்க. நீங்கள் என்ன தொழில் பண்ணுறீங்க? நான் வந்து இப்போ ஆடு வளர்ப்பு தான் பண்ணிட்டு இருக்கேன். சரி, இப்போ பண்ணுறோம் அப்படின்னா இப்போ இந்த 4-5 வருஷத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நான் 4-5 வருஷத்துக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலையில் இருந்தேன். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அதிலிருந்து வெளியில் வந்துட்டு இந்த ஆடு வளர்ப்பு 8 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு 4 வருஷமா இங்கே தொடர்பு இருக்கு. சரி, அதாவது நீங்கள் ஆடு வளர்ப்பில் ஈடுபட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த நிலையத்துக்கு வர ஆரம்பிச்சிங்க. இப்போ இந்த நிலையத்துக்கு வந்ததுனால உங்களுக்கு என்னென்ன பலனுங்க? இந்த நிலையத்துக்கு வரும் பொழுது இங்க இருந்த பேராசிரியர்கள்லாம் எப்படி உங்களுக்கு உதவி பண்ணாங்க, அதை பத்திலாம் சொல்லுங்க. இந்த நிலையத்துக்கு வந்து சங்கர் அவர் தாங்க பார்த்த டாக்டர். அவருடைய கைடன்ஸில் தான் இப்போ நான் வந்து பண்ணையை நடத்திட்டு இருக்கேங்க. இப்போ அவர் வந்து எனக்கு இங்கே வந்ததுக்கு அப்புறம் அவர் என்னோட பண்ணைக்கு அடிக்கடி வருகை தந்து நோய் மேலாண்மை இதெல்லாம் அவர் பார்த்து இந்த இது பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. அது அவர்கிட்ட ஒரு இந்த அறிமுகம் கிடைச்சதுக்கு அப்புறம் எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு. இப்போ இந்த ஆராய்ச்சி நிலையத்துக்கு வந்ததன் மூலமாக உங்களுக்கு என்னென்ன மாதிரியான பயிற்சிகள்லாம் கிடைச்சது? இப்போ நீங்கள் முன்னாடி செஞ்சுட்டு இருந்த பண்ணை மேலாண்மைக்கும் அதுக்கப்புறம் இப்போ செஞ்சுட்டு இருக்கிறதுக்கும் என்னென்ன ஏதாவது உங்களுக்கே மாற்றம் ஏதாவது தெரியுதா? மாற்றம் தெரியுதுங்க. எங்களுக்கு வந்து இங்க வந்ததுக்கு அப்புறம் ஒரு ட்ரைனிங் ஒன்று கொடுத்தாங்க. ஆடு வளர்ப்பை பத்தி, ஒரு செம்மறி ஆடு வளர்ப்பை பத்தி ஒரு ட்ரைனிங் ஒன்று கொடுத்தாங்க. அந்த மாதிரி ஒரு 2 டைம் கொடுத்தாங்க. நாங்க ஏதாவது ஒரு டவுட்னாலும் நாங்கள் இங்க வந்து கேட்டுக்கிறோம். இருக்குதுன்னா அவங்களும் அங்க வந்து அவர் வந்து நேரில் வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு இந்த தீவன மேலாண்மை இதெல்லாம் பத்தி அதுக்கு முன்னாடி எங்களுக்கு ஒரு பெரிய இது இல்லை. இப்போ அந்த தீவன மேலாண்மை வந்து இவங்க சொல்லி கொடுத்த மாதிரி நாங்கள் பண்றதுனால எங்களுக்கு கொஞ்சம் லாபகரமாக. என்ன தீவன மேலாண்மையில என்னென்ன மாற்றம் இருந்துச்சுங்க? இப்போ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து தேவையில்லாத நிறைய, அதாவது காலையிலேயே இந்த கடலை கொடி, புல், இந்த மாதிரி நிறைய தீவனங்களை வந்து அதிகமாக போட்டுக்கிட்டு இருந்தோம். இப்போ இவங்க கிட்ட வந்ததுக்கு ஒரு நிலையான ஃபீடு இவ்வளவுதான் கொடுக்கணும். அதாவது ஒரு 6 மாத குட்டிக்குன்னா இவ்வளோ, ஒரு வருஷம் குட்டிக்குன்னா இவ்வளோ சதவீத அடிப்படையில் கொடுத்தா போதுங்கிற மாதிரி இவங்க சொன்னதுனால அதனுடைய இதில் வந்து இப்போ கொடுக்கும்போது எங்களுக்கு வந்து நிறையா பிரச்சனைகள்லாம், இந்த கழிச்சல், தீவனம் சாப்பிட்டு வயிறு ஊப்பி இறக்குறது, இந்த மாதிரி இதெல்லாம் இப்போ இல்லாமல் இருக்கு. நோய் பொறுத்த வரைக்கும் என்னென்ன மாதிரி நோயெல்லாம் உங்கள்கிட்ட சவாலாக இருந்தது? இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் என்னென்ன விஷயத்தில் நீங்கள் அந்த நோய் மேலாண்மையில் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க? இந்த குடலுக்கு சுத்தம் பண்ணுறதுக்கு மருந்து, பூச்சி மருந்து கொடுக்கறது, தடுப்பூசி போடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் என்னென்னலாம் கற்றுக்கிட்டீங்க இங்கே? இப்போ இங்கே வந்து
மருந்து மட்டும் அவங்க மாதிரி ஒரு சொல்லி கொடுப்பாங்க. ஊசி போடுறது அட்டவணை பிரகாரம் நாங்க அதை போட்டுக்கிறோம். இன்னும் வந்து இதுல வந்து தேவைப்படுறது இங்க நாங்க ஏதாவது குட்டி இறந்து போயிட்டா அதை பரிசோதிச்சு எதனால இறந்தது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிற இது இங்க இல்லைங்க. இந்த உண்மை இங்க பண்ணி கொடுத்துட்டாங்களா எங்களுக்கு வந்து, ஏன்னா இப்ப வந்து பண்ணைகள் நிறைய இப்ப எங்க கோனூர் கிராமத்திலேயே கிட்டத்தட்ட ஒரு 40 பண்ணைகளுக்கு மேல வந்துருச்சுங்க. இந்த பொட்டநேரி இந்த ஆட்டு பண்ணை சுத்தி செம்மறியாடு வளர்ப்பவங்க வந்து இப்ப வந்து நிறைய பண்ணைகள் உருவாயிடுச்சு. ஆனா எங்களுக்கு வந்து அந்த வசதி எல்லாம் இங்க இல்லைங்க. பண்ணையிலேயே ஒரு ஆடு இறக்குதுன்னா அது ஏன் இறக்குதுங்கிறத எங்களுக்கு வந்து தெரியல. ஏன்னா அடுத்த ஆட்டுக்கு நாங்க வந்து இதா இருக்கும்போது இங்க அந்த ஆராய்ச்சி நாமக்கல் போனா பார்த்து தராங்கன்னு சொல்றாங்க. ஆனா நாங்க இங்க இருந்து ஒவ்வொரு டைம் நாமக்கல் தூக்கிட்டு போக முடியாது. எங்களுக்கு அது ஒரு இது ஒண்ணு இங்க இருந்தா எங்களுக்கு பரவாயில்லையா இருக்கும். நன்றிங்க. நன்றி. முத்துலட்சுமி அக்கா, இவங்க எல்லாம் சொல்றத பார்த்தா தலைகளை தின்னுட்டு தங்கத்தையே தரும் போலயே இந்த ஆடுங்க. அம்புட்டு காசு பார்க்கலாம் கண்மணி. அதுவும் நம்ம தலைமுறையே காத்து லாபம் தர தொழிலா இருக்குது இந்த ஆடு வளர்ப்பு. ஆமாக்கா, வறுமைய போக்கி பெருமைய சேர்க்குதே. மணப்பாற மாடு கட்டி மாயாவரம் ஏறு பூட்டி வயக்காட்ட உழுது போடு சின்ன கண்ணு. அது மாதிரி மேச்சேரி ஆடு வாங்கி மேலாண்மை சரியா செஞ்சு மேன்மை பல அடையலாம் சின்ன கண்ணு. மேன்மை பல அடையலாம் சின்ன கண்ணு. ஏக்கா ஏக்கா, நிறுத்து நிறுத்து போதும். எனக்கு 2 ஆட்டுக்குட்டி தரியா? நானும் வளர்த்து பெரிய ஆளாயிடுறேன். ஆசை வந்துருச்சு போல, தர்றேன். உனக்கு இல்லாமல கண்மணி. கிசான் வாணியில் இதுவரை மேன்மையான மேச்சேரி ஆடுகள் சித்திரம் கேட்டீர்கள். அமைப்பு எஸ். கோபாலகிருஷ்ணன். அனுதனமும் மேச்சு வந்த ஆசையோடு ஓடு 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 ஒய்யாரமா நாம ஓடு போய் சேர வேணும் சீக்கிரமா. ஏலேல 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 வாடும் 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 குட்டி எல்லாம் அம்மா வரும் வழிய பார்த்திருக்கும் பட்டி எல்லாம். ஆடு 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 செம்மறியாடு நான் அனுதனமும் மேச்சு வந்த ஆசையோடு. ஓடு 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 ஒய்யாரமா நாம ஓடு போய் சேர வேணும் சீக்கிரமா. வயிறு காஞ்சி பூங்குட்டி தான் பசியாலே வாடி வதங்கி ஏங்கும் பாலு ருசியாலே பாலு ருசியாலே. குட்டியுள்ள தாயாடெல்லாம் குடு குடு குடுன்னு குடு குடு குடுன்னு கோடா பத்தா தேடி போடும் கிடு கிடு கிடுன்னு கிடு கிடு கிடுன்னு மேன்னு குட்டி கட்டும். தாய் மேஞ்சு வந்தா பால் குடிக்க மடிய சுத்தும். தாய் மேஞ்சு வந்தா பால் குடிக்க மடிய சுத்தும். ஆடு 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 செம்மறியாடு நான் அனுதனமும் மேச்சி வந்த ஆசையோடு. ஓடு 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 ஒய்யாரமா நாம ஓடு போய் சேர வேணும் சீக்கிரமா. நேயர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி. இந்த முறை விதை உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு. எப்படிண்ணே?
பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்தேன். ஆண்டுக்கு 6000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல. பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது. நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகிலுள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள். வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.